வணக்கம் குருஜி. வணக்கம் சார். ஆகஸ்ட் மாத ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாதத்தோட ஒரு இன்ட்ரோ. ஆகஸ்ட் மாத கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தா மாத பலனில் ஒரு 8 கிரகம் வந்துடும், சந்திரன் தவிர. குரு கடகத்தில் தான் இருக்கார், உச்சமடைஞ்சு கடகத்தில் இருக்கார். சனி பகவான் மீனத்தில் வக்ரகதியில் இருக்கார். ராகு ஆஸ் யூஷுவல் கும்பத்துலேயும், கேது சிம்ம ராசிலையும் இருக்கார். அதே சமயம் செவ்வாய் பார்த்திங்கனாக்கா மிதுனத்தில் இருக்கார். இந்த சுக்கிர பகவான் கன்னியில் நீச்சம் அடைஞ்சிருக்கார். 1ஆம் தேதி 2ஆம் தேதி 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஒரு நாள் வந்து அவ்வளோதான். செவ்வாயும் சரி சுக்கிரனும் வந்துடுறார். ஸோ கன்னியில் நீச்சமாக இருக்கார். அதே சமயம் பார்த்திங்கன்னா சூரியன் மட்டும்தான் ஒரு 17 டேஸ் கடகத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு போயிடுறார், கேதுவோடு சேர்ந்துடுறார். அடுத்து புதன், உங்களுக்கே தெரியும், புதன் கொஞ்சம் சூரியனுடையே ஒட்டி 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 உறவாடக்கூடிய ஒரு கிரகம். ஆமாம். அந்த சூரியன் ஒரு 5 நாளைக்கு மிதுனத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் கடகத்துக்கு வரார். இன்னும் ஒரு 5ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதியிலேருந்து அவர் சிம்மத்துக்கு வந்துடுறார். கேதுவோட அவரும் கேது சூரியன் எல்லாம் சேர்ந்துடுறாங்க. இந்த வகையில் இந்த கிரக அமைப்புகள் இந்த மாதம் இருக்குது. இது எப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்க போகிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். அதேமாரி இன்னும் நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணணும், நிறைய பேர் வியூவை பார்க்கணும், பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும். இந்த ஜாதகம் பார்க்கணுன்னு வர்றவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும்? நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்கு. விருச்சிக ராசிக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிருக்கு சமீப காலமாக. குரு பயிற்சியான பிறகு குளிர் விட்ட மாதிரி இருக்கு அவங்களுக்கு, ஒரு மழை விட்ட மாதிரி. ஆமாம், புயல் விட்ட மாதிரி. புயல் அடிச்சுட்டு போச்சு இல்லையா, அது மாதிரி. இந்த பக்கம் குரு சரியில்லையா, இல்லை இந்த பக்கம் சனி சரியில்லையா? 2023 குரு தான் இவங்களுக்கு ஃபேவராக இல்லை. இப்போ உச்சமாயிட்டார். இதுலேருந்து பரவாயில்ல. ஆனால் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு மட்டும் வேலை ரீதியாக பாதிப்புகள் இருக்குது. குடும்பத்தில் கொஞ்சம் அந்த தசாபுதி பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் இப்போ தீருமா, பொருளாதார ரீதியாவோ குடும்ப வாழ்க்கை ரீதியாவோ? ஏன்னா இது மாத ராசி பலன். இதில் எங்கெந்த கிரகங்கள் எது தரும் அப்படின்றத நீங்கள் பொதுவாக ஒரு பலன்களாக சொல்லுங்கள், எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இந்த ஆகஸ்ட் மாதம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற ஒரு சிச்சுவேஷன், நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு முக்கால்வாசி குரு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கார். அதுதான் பெரிய பாக்கியமே. பாக்கியம்னு ஒன்னே சொன்னோன்னே குரு அங்கே தான் உட்காந்துட்டுருக்கார். பாக்கியஸ்தானம் பெரிய விஷயம். ஏன்னா 9ஆம் இடத்துல குரு இருந்தாலே ரொம்ப விசேஷம். அப்போ இந்த 9ஆம் இடத்துல இருக்கிற ஏன் குரு அவ்வளோ விசேஷம் அப்படின்னா, 5ஆம் பார்வை அவங்க ஜென்மராசியை பார்க்குறாரு. எப்போவுமே ஜென்மராசியை குருவோ சுக்கிரனோ பார்த்தாலே ரொம்ப சந்தோஷம். அதுவும் சுக்கிரன் விட குரு பார்த்தா ரொம்ப விசேஷம். சுக்கிரன் பார்த்தா சந்தோஷம்தான் இருக்கும், ஆனால் குரு பார்த்தா சந்தோஷத்தோட பணமும் கிடைக்கும். ஏன்னா தனக்காரகன். ஸோ சந்தோஷமும் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு இது. ஏன்னா 1, 3, 5 விழருது. ஸோ முயற்சிகள் பலிதமாகும். குழந்தைகளின் மூலமாக எல்லாமே இவங்களுக்கு ஒரு ஃபேவரபிள். ஸோ இதுவரைக்கும் கஷ்டப்பட்டவர்களுக்கு இந்த குரு பயிற்சியிலேருந்து கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த ராசிநாதன் செவ்வாய் பகவான், 6க்குடையவனும் இவர் தான். இந்த செவ்வாய் பகவான் அஷ்டம ராசிக்கு வரார். 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம் அப்படின்னாலே நம்ம ஜோதிடத்தில் சொல்கிறது துர்ஸ்தானம். அப்போ இந்த 8ஆம் இடத்துல ஒரு அசுப கிரகம் உட்கார்ந்தாலும் அந்த இடத்துக்கு உண்டான ஒரு வேலைகளை செய்யும். ஏன்னா இவங்களுக்கு ராசிநாதன் மறையிறார். இவ்வளோ பிரச்சனைகள். ஆனால் என்ன ஒன்று, இவங்களுக்கு அந்த 6ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கும்போது அவர் 8ஆம் இடத்துல மறையிறார். அப்படிங்கும்போது ஓரளவுக்கு நன்மை 6ஆம் இடத்துக்கு. ஸோ இந்த கடன் இருக்கிறவாளுக்கு கடன் குறையும். ஏன்னா இந்த குரு கொடுக்க போகிறார், செவ்வாய் அடைக்க போகிறார். சாதாரணமாக கடன் அடைக்கிறதுக்கு செவ்வாய் ஹோரையை உபயோகப்படுத்தினாலே வெற்றி. அது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. செவ்வாய் ஹோரை அவ்வளோ நல்லது கடன் அடைக்கிறது. என்ன அந்த நேரத்தில் கடனை வாங்கக்கூடாது செவ்வாய் ஹோரையில். என்ன செவ்வாய் ஹோரையில் கொஞ்சம் கடனை எடுத்து வச்சுட்டு கூட அப்புறம் கூட கொடுத்துக்கலாம். ஸோ அந்தளவுக்கு கடனை அடைக்கக்கூடிய ஒரு இதில் செவ்வாய் இருக்கார். ஸோ இவங்களுக்கு ஒரு கடன் அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அடுத்தபடியாக உத்தியோகம் மெயினாக எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது இப்போ. என்ன ஏன்னா
இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாகவே போராடிட்டு இருக்காங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஒரு உயர்வு வரல, பரவாயில்ல, ஏன்னா இருக்கிறத தக்க வச்சுட்டா போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் போய்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த குருவோட இது அற்புதமாக இருக்கும். ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு இது. ஏன்னா இந்த 9ஆம் இடத்துல தான் இந்த குருவோட சூரியனும் உட்காந்துட்டுருக்கார். அதுக்கடுத்த விசேஷம் என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் 18லேருந்து அவர் ஜீவனஸ்தானத்துக்கு வரப்போகிறார். திக்பலம் அடைஞ்சு கேதுவோட சேரப்போகிறார். என்ன 22 ஆகஸ்ட்லேருந்து இந்த புதனும் வந்து சேர்றார். ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வச்சு இவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அருமை அமையும். 1. 2வது, இப்போ சூரியன் மாறியாச்சு, நல்ல ஒரு முன்னேற்றம் இவங்களுக்கு. ஸோ சூரியன் 18ஆம் தேதியிலேருந்து இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக ஆக போகிறார். என்ன அதே சமயம் பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து நீச்சம் அடைகிறார். என்ன சுக்கிரன் வந்து எங்கே நீச்சம் அடைகிறார்? அவரோட லாபஸ்தானத்தில். ஆமாம், 11ஆம் இடம். 11ஆம் இடத்துல நீச்சம் அடையும் போது லாபங்கள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குரு சூப்பராக இருக்கார். ஸோ இவர் கொஞ்சம் குறைச்சாலும் அவர் கொடுக்கறதுக்கு, வாரி வழங்குறதுக்கு வள்ளல் ரெடியாக இருக்கார். ஆமாம். ஸோ கவலைப்பட வேண்டாம். ஸோ பொருளாதாரத்தில் இவங்களுக்கு ஒரு ஏற்றம் இருக்குமே தவிர இரக்கம் இருக்காது. ஸோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொழில் வியாபாரம் ரீதியாக புதிய முதலீடு போடும்போது கவனம் அவசியம். கடன் வாங்கி போடும்போது நல்லா கவனிங்க. ஏன்னா 6ஆம் இடத்து அதிபதி தான் 8ஆம் இடத்துல உட்கார்றார். மறைவரார் அப்படின்னாலும் அந்த கடன் வந்து விருத்தி ஆகிறதுக்கூடிய வாய்ப்பு வரும். கடன் விருத்தி ஆகக்கூடாது, கடன் குறையணும். நீங்கள் ஒவ்வொரு கேள்வியிலையும் கேட்பீங்க பாருங்க, கடன் குறையுமான்னு தான் கேட்பீங்க, கடன் கூடுமான்னு எங்கேயுமே கேட்க மாட்டீங்க. இதான் கரெக்டு. ஏன்னா கடன் கூடக்கூடாது, அந்த ஜீவனம் தான் கூடணும், விருத்தி அடையணும். ஸோ கடன் குறையணும். அப்போ இவங்களுக்கு இந்த கடன் குறையணும்னா அந்த புதிய முதலீடு அப்படிங்கும்போது கடன் வாங்கி பண்ணுறாங்கங்கும் போது அந்த கடனில் கவனமாக இருக்கணும். அது 6 கூடையோன்னு 8ஆம் இடத்துல மறையுது, கரெக்டாக இருக்கணும், இருந்தால் நல்லது. ஸோ ஓரளவுக்கு அவங்க சரி பண்ணலாம். ஏன்னா அதுக்குண்டான ஒரு ஜீவனத்தை இவர் கொடுக்க போகிறார். யார்? குரு 9ஆம் இடத்துல பாக்கியத்தில் இருக்கார். அடுத்து 10ஆம் இடத்துல இவர் வரார், சூரியன். ஸோ ஒரு ஜீவனத்தை விருத்தி அடைய வைப்பார். ஸோ அது நல்லது. அதனால் புதிய முதலீடு தாராளமாக புகுத்தலாம், கவனமாக இருக்கிறது நல்லது. ஆனால் கண்டிப்பாக புகுத்தினால் வெற்றி கிடைக்கும். புதிய முதலீடு போடலாம். அதேமாரி புதுசாக தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த கால நேரம் பார்த்து அவங்களுக்கு உண்டான அந்த தசா புக்தி கரெக்டாக இருக்கான்னு ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட ஆலோசனை பண்ணி எடுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா நாளைக்கு என்ன தொழில் பண்ணுறது இவங்க. ஆமாம். அப்போ அவங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அதனால் அந்த மாதிரி புதுசாக தொழில் தொடங்குறவங்க மட்டும் கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றபடி தொழில் வியாபாரம் சூப்பராக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். இப்போதைக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் கிடைக்கும், ஒரு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். உடல் ஆரோக்கியத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த மாதத்தில் எப்படி இருக்கும்? ஏன்னா 6ஆம் அதிபதி 8ல் மறையிறார் இல்லையா? ஆமாம், அதுக்கு மட்டும் தனியாக. ஏன்னா உடல் ஆரோக்கியம் அப்படிங்கும்போதே இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த குரு 8ஆம் இடத்துல இருக்கும்போதே கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுத்து, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏகப்பட்ட மருத்துவ செலவுகள் அதெல்லாம் மீட் அவுட் பண்ணி தான் அவங்க வந்து ஓரளவுக்கு சர்வே பண்ணிட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது இவங்களோட ராசிநாதனே மறையிறார். என்ன ராசிநாதனே மறையிறார் அப்படிங்கும்போது, அதுவும் 8ஆம் இடத்துல 6ஆம் இடத்து அதிபதி ராசிநாதன், மெயினாக ராசிநாதன் மறையக்கூடாது. அதுமாரி லக்னாதிபதி மறையக்கூடாது. என்ன அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு இந்த ராசிநாதன் மறையிறார் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக இவங்க ஒரு தனி கேர் எடுத்துக்கிறது நல்லது, கவனம். ஏன் அப்படின்னா அதுக்காக எல்லாருக்கும் வருமா அப்படின்னு சொன்னால் வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நல்ல தசாபுக்தி நல்லா போயிட்டுருக்கு, எல்லாமே நல்லா இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. தலைக்கு வந்தது தலைப்பாக போச்சுன்னு இருக்கும். மற்றபடி கொஞ்சம் இவங்க உடல் ஆரோக்கியத்தில் உணவு பழக்க வழக்கங்கள், உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் எடுத்துக்கிறது நல்லது. என்ன அப்படின்னா தவிர்க்க வேண்டிய உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே பாயிண்ட் கிடையாது. உணவு கட்டுப்பாடு தான் அதான். இல்லை இப்போ டயபெட்டிக் பேஷண்ட் சுகர் அவாய்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி அதேமாரி பிபி பேஷண்ட் உப்பு கட் பண்ணுங்கம்பாங்க டாக்டர்ஸ், அப்போ உப்பு கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்தமாரி அந்த கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் உணவு கட்டுப்பாடு. அது அவங்க எடுத்துக்கிட்டாலே ரொம்ப விசேஷம். ஏன்னா எப்போவுமே 6ஆம் இடம் அப்படிங்கிறது பகை, ருண, ரோகம்னாலே வியாதி. எப்போவுமே கேட்பாங்க
நீ என்ன ரோகிஸ்டாம்பாங்க. ரோகிஸ்ட்னா அந்த வியாதியஸ்தர்களா அப்படின்னு. ஆமா. அப்போ அந்த வியாதி வரக்கூடாது அப்படின்னா 8ஆம் இடத்துல மறையறார் அப்படிங்கும்போது எதிர்பாராமல் ஒரு மருத்துவ செலவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை கரெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே. பரிகாரம் இவங்க எப்போவுமே முருகப்பெருமான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுறது, கந்த சஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதை விட ரொம்ப விசேஷம் என்னென்னா, இது ஆடி மாதம் வேறு, அம்மனுக்கு உகந்தது. ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியே நமக. அங்காள பரமேஸ்வரி இவங்களுக்கு வந்து ரொம்ப அனுகிரகம் பண்ணுவாள். அது ரொம்ப விசேஷம். அங்காள பரமேஸ்வரர் கோயில் எங்கே இருக்கோ இவங்க போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். என்ன அப்படி போக முடியாதவர்கள் மனசார தியானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இது 107 தடவை ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியே நமக அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாலே இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு முக்கியமாக உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாமே உங்களுக்கு ஒரு முன்னேற்றகரமாக அமையும். ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணாலே ஆகஸ்ட் மாதம் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு அமிர்தம் நிறைந்த மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.